12 மட்டும் தான் போட்டேன் நான், 13 போடல நான், அப்படிதானே? போட்டுங்க சார். 13 போடல பண்ணானு. 13 போட்டனா போடலையா? போட்ட மாதிரி தான் சார் இருக்கு எனக்கு. உனக்கு இப்படிதான் இருக்கும், நீ நோட்டில் எழுதினாதானே உனக்கு தெரியும். ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் பிட்வீன் த லைன்ஸ். ஷார்ட்டஸ்ட் பிட் டிஸ்டன்ஸ் வந்து 2 ஃபார்முலா சொல்லியிருக்கேனா? ஷார்ட்டஸ்ட் ஆமா சார். கார்ட்டீசியன் மெத்தட். கார்ட்டீசியன் மெத்தட் d = d ன்னு சொல்லிட்டு 2 ஃபார்முலா சொல்றீங்க. பேரலலுக்கு ஒரு ஃபார்முலா, ஸ்கியூ லைனுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னா? சொன்னா சொல்லலையா? சொன்னீங்க சார். சொல்லு. பேரலலுக்கு என்ன, ஸ்கியூ லைன்ஸ்க்கு என்ன? பேரலலுக்கு என்ன, ஸ்கியூ லைன்ஸ்க்கு என்ன? ஸ்கியூ லைன்ஸ் வந்து d = modulus of b vector into cross b2 vector minus a2 vector minus a1 vector y magnitude of b1 vector cross b2 vector. சரி, இப்போ கொடுத்துருக்க லைன் ஸ்கியூ லைனா பேரலல் லைனா எப்படி செக் பண்ணுறது? 13 சம்ல 2 லைன் கொடுத்துருக்காங்களா, ஸ்கியூ லைனா பேரலல் லைனா எப்படி செக் பண்ணுறது? இப்போ கொடுத்துருக்காங்க. ஆமாம், இப்போ 2 லைன் கொடுத்துருக்காங்க பாரு. டைரக்ஷன் வந்து ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சுன்னா பேரலல் லைன், டைரக்ஷன் ப்ரொபோர்ஷனலாக இல்லை அப்படின்னா ஸ்கியூ லைன். இந்த லைனுக்கு என்ன டைரக்ஷனு? இந்த லைனுக்கு டைரக்ஷன் வந்து 1. என்னது? இருங்க சார். இந்த லைனுக்கு என்னப்பா டைரக்ஷனு? டைரக்ஷன் சார் 7 -6 1 சார். அப்ப என்ன பண்ற நீ? டைரக்ஷன்னா ஃபர்ஸ்ட் லைனோட டைரக்ஷன் வெக்டர் வந்து b1 வெக்டர். b1 வெக்டர் ஈக்குவல் டு 7i வெக்டர் மைனஸ் 6j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். இங்கே b2 வெக்டர் செகண்ட் லைனோட டைரக்ஷன் வந்து b2 வெக்டர் i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் ப்ளஸ் k வெக்டர். இப்போது இந்த 7 1 6 2 இதெல்லாம் ப்ரொபோர்ஷனலாக இருக்கா, ப்ரொபோர்ஷனலாக இல்லையா? இந்த 2 டைரக்ஷனும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கா, ப்ரொபோர்ஷனலாக இல்லையா? 7 எந்த டைரக்ஷன் சார்? எந்த 2 டைரக்ஷனா? ஃபர்ஸ்ட் லைனோடைய டைரக்ஷனும் செகண்ட் லைனோடைய டைரக்ஷனும் ப்ரொபோர்ஷனலாக இருக்கா இல்லையா? 2 6 1 1 இல்லையே சார். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பேரலல் லைனா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு b1/b2 ஈக்குவல் டு a1/a2 b1/b2 c1/c2 சேமாக இருக்கான்னு பார்க்கணும். சேமாக இருக்கா? 7/1 -6/2 ஈக்குவல் அது ரெண்டும் இல்லை சார். இல்லை சார். அப்போ வந்து ஸ்கியூ லைன், ஸ்கியூ லைன் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதே பேரலல் லைனுக்கு வேறு ஃபார்முலா இருக்கும். சரி, இதில் இந்த ஃபார்முலா b1 வெக்டார் இன்வால்வ் ஆயிருக்குல்ல, ஃபர்ஸ்ட் லைனோடைய டைரக்ஷன் தான் b1 வெக்டார், செகண்ட் லைனோட டைரக்ஷன் தான் b2 வெக்டார். a2 வெக்டார்னா என்ன தெரியுமா? பாயிண்ட், செகண்ட் லைனோடைய பாயிண்ட் தான் a2 வெக்டார். அப்போ a2 வெக்டார் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். a2 வெக்டார் வந்து 1 ஐயா சார். டேய், கீழே இருக்கிற 1 தான் டைரக்ஷன் சொல்லிட்டு b2ன்னு போட்டே, மறுபடியும் 1 சொல்ற. பாயிண்ட் டைரக்ஷன் பாயிண்ட் -3 i கேப் -3 கிடையாது, +3 +5 +3 i கேப் +7. அங்க a ஃபர்ஸ்ட் லைனோட பாயிண்ட் a1 வெக்டர். அப்ப a1 வெக்டர் என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். 1 -1 வரும். -1 -j
ஏன் அப்படின்னா உனக்கு லைனோட ஈக்குவேஷன் நீ மறந்துட்டு இருப்ப. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை ஏ ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி ஒன், இசட் மைனஸ் இசட் ஒன் பை சி ஒன். இப்படி இருந்துச்சுன்னா எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் தான் பாயிண்ட்டு. கரெக்டா? அப்போது நமக்கு என்ன இருக்கணும்? மைனஸ் இருக்கணும். இங்கே மைனஸ் இல்லை, அதனால எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று எழுதிக்கணும். அப்போ மைனஸ் ஒன் தான் வரும். புரியுதா புரியலையா? ப்ளஸ் ஒன்று மைனஸ் வரும், மைனஸ் ஒன்று ப்ளஸ் வரும். அவ்வளோதான் சார். ஓகேவா? சரி, இது எல்லாத்தையும் எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். சப்ஸ்டிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நேற்று ஒன்று சொல்லி கொடுத்தேன். b1 வெக்டார் கிராஸ் b2 வெக்டார் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேனா? எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தேனா? அந்த டிட்டர்மினன்ட் மாதிரியா சார்? ஆமாம் ஆமாம், டிட்டர்மெண்ட் பண்ணணும். டிட்டர்மெண்ட் போட்டு மேலே ஐஜேகே ஃபஸ்ட்டு பண்ணணும். ஐஜேகே அப்புறம் ஐயோட இது. அடுத்து b1 உடைய கோஎஃபிஷியன்ட் ஸ்கேலார் காம்போனன்ட் எல்லாம் பண்ணணும். 7 மைனஸ் 6 1, அடுத்து 1 மைனஸ் 2 1 போட்டாச்சா? இப்போ என்ன பண்ணணும்? ஐ ஸ்பேஸு ஜே மைனஸ் ஜே ஸ்பேஸு கே போட்டு ஸ்பேஸ் மைனஸ் 6 ப்ளஸ் 2 7 மைனஸ் 1 minus 14 plus 6. ஆன்சர் வந்து minus 4 I cap minus 6 J cap minus 8 K cap. இதான் வந்து B1 வெக்டார் கிராஸ் B2 வெக்டார். இப்போ இதுக்கு மேக்னிடியூடு நமக்கு தேவைப்படுது. மேக்னிடியூடு எடுத்து வச்சுக்கோ. மேக்னிடியூட் எடுத்து என்ன போகிறோம்? சரி, மேக்னிடியூட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 4 வெளியே எடுத்துக்கோ. மைனஸ் ஐ 4 வெளியே எடுக்க முடியாதோ? 2 தான் வெளியே எடுக்க முடியும். சரி ஓகே, அப்போ நீ அப்படியே போடு. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 16 6 36 8 64 என்ன போகிறோம்? 116 வருமா? 164க்கு ரூட் எடுக்க முடியுமா? 164 இல்லடா, 116டா. 2 டேபிளால் டிவைட் ஆகினா வரும் 5 மிச்சம் 1 8. 2 டேபிளால் டிவைட் பண்ணால் 29 பிரைம் நம்பர். அப்போ 4 ரூட் 29 போட்டுக்கலாம். 4 ரூட் 29 ஓகேவா? 4 வராது, 2 வரும். ஏன்னா இங்கே 4 இருக்குல்ல, ரூட் விட்டு வெளியே வரும்போது 2 வரும். ஓகேவா? சரி, மேக்னிடியூட் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும் அப்படின்னா a2 மைனஸ் a1 கண்டுபிடிக்கணும். a2 வெக்டார் மைனஸ் a1 வெக்டார் ஈக்குவல் டு a2 வெக்டார்னா அது 3i 5j 7k மைனஸ் a1 என்னது மைனஸ் 1 மைனஸ் j மைனஸ் k. இப்போ என்ன பண்ணு? மைனஸ் உள்ள போயிருக்கு, உள்ள மல்டிப்ளை பண்ணு. ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே. ஓகேவா? அப்போ 3i ஐ 4i ஆயிடுமா? 5j ஜே 6j ஆயிடுமா? 7j கே 8k ஆயிடுமா? ஆகுமா ஆகாதா? ஆகும் சார். இப்போ என்ன பண்ணுற? ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுற. டி ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் b1 கிராஸ் b2க்கு என்ன வந்துச்சு ஆன்சரு? அதை எடுத்து எழுதிக்கிறேன். மைனஸ் 4i மைனஸ் 6j மைனஸ் 8k டாட்டு a1 மைனஸ் 8க்கு என்ன வந்துச்சு? 4i ப்ளஸ் 6j ப்ளஸ் 8k. ஓகேவா? கீழே என்ன வந்துச்சு?
ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் ஆஃப் 229 வந்துச்சா? இப்போ இந்த டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்ன நேற்று, நான் நேற்று சொன்ன ஞாபகம் இருக்கா? 229 429 சார். 229. சரி, ஐக்கு முன்னாடி இருக்கிற நம்பரையும் ஐக்கு முன்னாடி இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் -16. ஜேக்கு முன்னாடி இருக்கிற நம்பரையும் ஜேக்கு முன்னாடி இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். அதே மாதிரி கேக்கு மல்டிப்ளை பண்ண உனக்கு என்ன கிடைக்கும்? 116 கிடைக்கும். √116. இது கேன்சல் பண்ணால் √116 ஆன்சர் வரும். புக் பேக் செக் பண்ணு. புக் பேக் செக் பண்ணு. என்ன இருக்கு? சார் சார் 229 எடுத்துக்கிறோம் சார். சரி, ஓகே. அப்போது இது என்ன பண்ணிக்கோ, 2√29 இருக்கா? 2√29 இருக்கா இல்லை வெறும் √29 இருக்கா? 229 சார். சரி, இதில் உனக்கு என்ன டவுட் இருக்கா இதில்? இல்லை சார். சார் ஆனால் வந்து இது மாதிரி ஏதோ வந்து குழப்பற மாதிரியே இருக்கு சார். எது குழப்பது சொல்லு. அந்த டிட்டர்மினன்ட் இதுக்கு முன்னாடி சம்மை எல்லாமே குழம்புல சார். ஆனால் இது கொஞ்சம் டிட்டர்மினன்ட் உள்ள வர மாதிரி. அதான்ப்பா, எந்த இடத்துலப்பா குழப்பமா இருக்கா? சொல்லித்தரதானப்பா நான் இருக்கிறேன். எந்த இடத்துலப்பா குழப்பமா இருக்கு? கீழே அந்த A2 - A1. A2 - A1னா A2வையும் A1ஐயும் மைனஸ் பண்ண போகிற. இது A2 இது A1 மைனஸ் பண்ண போகிற. அதில் என்ன டவுட்டு? அந்த டிட்டர்மினன்ட் முடிச்சோடனே நெக்ஸ்ட் என்ன சார் பண்ணணும்? ஃபார்முலா பாரு. ஃபார்முலாவில் என்னென்ன இருக்குது? ஃபார்முலாவில் இது இருக்கா, இதை கால்குலேட் பண்ணணும். அடுத்து இது இருக்கா, இதை கால்குலேட் பண்ணணும். அடுத்து இது இருக்கா, இதை கால்குலேட் பண்ணணும். எனி டவுட்? ஃபர்ஸ்ட் வந்து B1 வெக்டார் இன்டு B + B2 வெக்டார். அப்புறம் அதுக்கு மேக்னிடியூடு. அப்புறம் A2 - A1. அது முடிஞ்ச உடனே என்ன சார் கீழே இதை கண்டுபிடிச்சி முடிச்சிட்ட உடனே அதுக்கு மேக்னிடியூடு. அப்புறம் A2 - A1 எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர். புரியுதா புரியலையா? ஓகே. எனி டவுட்? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 13 14 போட போகிறோம். 14ல் வந்து அவன் வந்து வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்கான். ஃபஸ்ட்டு லைனோடைய வெக்டார் என்ன? R வெக்டார் ஈக்குவல் டு இருக்கா இல்லையா? நான் வாயே திறக்க மாட்டேற. பேசி பேசி வாய் வலிக்குதா? இல்லை சார், திடீர்னு கேட்கல. நெட்டு போயிடுச்சு நினைக்கிறேன் சார். அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. சரி, இப்போ 2 லைன் கொடுத்துருக்காங்கல்லப்பா. இந்த 2 லைனும் பேரலல் லைனா இல்லை ஸ்கியூ லைனான்னு எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? பேரலல் லைனா A1 A2 போர்ஷன் P1 P2 = C2 C1 C2. செக் பண்ணி சொல்லு எனக்கு பேரலலா ஸ்கியூவானு.
சார் இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாயிண்ட், செகண்ட் இதுதானே சார் டைரக்ஷனு? கரெக்டுப்பா, போடுப்பா. சார் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து 1/2, செகண்ட் வந்து -3/3, தேர்டு வந்து 2/1 வருது சார். நாட் ப்ரொபோர்ஷன் சார். அப்போ ஸ்கியூ லைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடி. பேசாம அந்த ரூம்ல ஓடிட்டு பேசுவது ஒரு 6 மாசத்துல கொஞ்சம் படிச்சு வச்சு ஒரே நாள் தமிழ்ல வீட்டில் பசங்க என்னதான் படிச்சாலும் அங்கே என்ன ஞாபகம் வருமோ அதான் வரும். அந்த டைட்லேயே எனக்கு புரியலாம் தான் எனக்கு பிரச்சனை. டைட்டில் கொஞ்சம் கூட அதை வச்சு கொடுத்துருக்கேன். அடைப்புன்றாங்க, துலக்கம்ன்றாங்க, இதெல்லாம் என்னன்னே எனக்கு தெரியும். அது இங்கிலீஷில் படித்தா துலக்கம்னா ஸ்டிமுலேஷன் புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சொல்லிட்டு இங்கிலீஷில் வச்சு நீ அப்படியே அதுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி தமிழ் படித்தா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், எஸ்ஆர்ஓ கொஸ்டின் அதை பற்றி வராது. அது எப்படி வருது, அதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு. அடைப்புனா என்ன, தரவுனா என்ன? அடைப்புனா புரியுது. தரவு துலக்கம்னா என்ன? தரவுனா அதான் இங்கிலீஷில் படித்தா புரியுது. இந்த மாதிரி புரியல. நீ அதுலேருந்து நீ தமிழ் மொழி வச்ச டெஸ்ட்டுக்கு சோதனை சோதனை மதிப்பீடு கொடுத்துட்டாங்க. இது எனக்கு தெரியும். டைப்பிங் தான் சேர்த்து அந்த மருந்து அம்மா போட்டுருக்காங்க.
சாக்ஸ் போட்டு வரணும். சாக்ஸ் மேல அது வரல, அது போய் பூச்சில இருந்து விளையாடுது. அவ்வளவுதான் அட்டை பெட்டியோட இருந்துச்சு பாரு. அது இல்ல. கை வைக்காது மட்டும் கை வச்சு வாயில வைக்காதுன்னா ஒழுங்கா நீ படிக்க விடுங்க போங்க அங்க. சாப்பிட கம்மியாக போடு. தண்ணி குடிச்சிட்டு அப்படி தூங்கு. Fatima. Kuning. Poilika. Eko. 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 Rental section. No, no. Just carry it. அம்மா கிட்ட அம்மா கிட்ட கீழே போய் பாருப்போ. ஜனனி கீழே போறீங்க? நான் சஸ்டே கூட்டிட்டு போங்க.
சார் போட்டேன் சார். ஆ ஆனா ஒரு இடத்துல மட்டும் போயிடுச்சு. டவுட் இருக்கா? என்ன டவுட்டு? ம் சார் அந்த இந்த B1 வெக்டர் கிராஸ் B2 வெக்டர் இருக்கு சார். ஆமாப்பா. மேக்னிடியூட் ஆஃப் B1 அதில் இருக்கேன். அது வந்து ரூட் 171 வந்து சார். B1 கிராஸ் B2லாம் கரெக்டாக போட்டியா? இப்படி போடணும். கரெக்டாக B1 டிட்டர்மினன்ட் ஃபஸ்ட்டு வந்து சாரி மேக்னிடியூட் வராது. B1 கிராஸ் B2க்கு ஃபஸ்ட்டு வந்து I J K போட்டு இங்கே வந்து என்ன பண்ணோம்? 1 -3 2 2 3 1 இதெல்லாம் கரெக்டாக போட்டியா? -3 அதுக்கு எவ்வளோ என்ன பண்ணுதுன்னா 1 -4 -3J கேப் + 9K 3 ஆமாம் 9 தான் கரெக்டு தான். அப்போ என்ன வரும்? -9I + 3J + 9K வந்துச்சா? வந்துச்சா இல்லையா? வந்து சார். அவ்வளோதான். மேக்னிடியூட் கண்டுபிடிச்சியா? மேக்னிடியூட் வந்து √171 நீ ஒரு 3 கூட வெளியே எடுத்துட்டு கூட கண்டுபிடிக்கலாம். 3 வெளியே எடுத்துட்டுன்னு வச்சுக்கேன். -3I + 1J + 3K மேக்னிடியூட் கண்டுபிடிக்குமா அந்த 3 வெளியே வந்துடும். அப்போ என்ன வரும்? 9 1 9 வரும். கரெக்டா? 18 19. அப்போ 3 √19. ஓகேவா? புரியுதா புரியலையா? புரியுது சார். இல்லை சார், இது 3 உனக்கு என்ன வந்துச்சு சொல்லு. உனக்கு என்ன வந்துச்சு? ரூட்டு 171 சார். 171. இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணு. 5 5 மிச்சம் 2 7 21. மறுபடியும் 3 டேபிளில் கேன்சல் பண்ணு. 1 3 3 மிச்சம் 2 9 3 27. அப்போ 2 3 இருக்கா? ஒரு 3 வெளியே எடுத்துக்கோ. அப்புறம் √19 போட்டுக்கோ. ஓகேவா? எப்படி சார் உங்களுக்கு 3√19 கரெக்டாக வந்துச்சு? நான் ஃபஸ்ட்டே 3 வெளியே எடுத்துட்டேன். அதனால் இந்த 3 வெளியே எடுத்துகிட்ட உடனே உள்ளே வந்து 3 இருக்குது, 1 இருக்குது, 3 இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 1 ஸ்கொயர். முன்னாடி சொன்னீங்களே இது 3ஆல் இது எதாவது இது பண்ண முடியும், அதில் டிவைட் பண்ணிட்டு அப்புறமா போட்டால் அந்த வெளில 3 இல்லாமல் √19 கூட வாங்கல. ஆமாம், அப்படி தானே போட்டிருக்கேன். 3 வெளியே எடுத்து தானே போட்டிருக்கேன். 3 டிவைட் பண்ணி சொல்கிறேன் சார். அதான் இல்லாமல் டிவைட் பண்ணிட்டு அப்படின்னா இந்த 3 இங்கே நீ போட மாட்டேல்ல. வெளியே எடுத்துனா நான் போடுவேன். √19 வேணுமே போட கூட கரெக்ட் இல்லையா சார்? √19 போட தப்பு. 3 டைம்ஸ் √19 போட தான் கரெக்டு. அடுத்து போடுறியா? A2 - A1லாம் போட்டியா? A2 - A1 போட்டேன் சார். போட்டியா? அதை எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியா மேலே? அது பண்ணல சார். சப்ஸ்டிட் பண்ணி டாட் ப்ராடக்ட் பண்ணு. டாட் ப்ராடக்ட் எப்படி பண்ணணும்? ஐக்கு முன்னாடி இருக்கிறது ஐக்கு முன்னாடி கிட்ட மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் ஜேக்கு முன்னாடி இருக்கிற மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் கேக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணு. ஓகேவா? அது மாதிரி தான் சார். சரி, A2 - A1 என்ன வச்சு சொல்லு பார்க்கலாம். A2 - A1 வந்து 3,3,3 சார். அவ்வளோதான். இப்போ ஃபார்முலா சொல்லு. ஃபார்முலா வந்து எந்தப்பா? D = B1 வெக்டர் into B2 வெக்டர் A2 வெக்டர் - A1 வெக்டர் by இது B1 கிராஸ் B2 இருக்குல்ல, அதை எடுத்துட்டு 3 × -3I போட்டுக்கலாமா? டாட்டு A2 - A பதில் என்ன போட்டுக்கலாம்? ஸோ இதுலேயும் ஒரு 3 வெளியே எடுத்துரு. அப்போ இங்கே ஒரு 3 வருமா? I J K மட்டும்தான் வரும். ஓகேவா? கீழே 3 √19 வருமா?
இப்போ என்ன பண்ணுற, இந்த 3 கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ என்ன வந்துடும், -3i + j + 3k டாட்டு ijk. கரெக்டாக தப்பா? கரெக்டாக தப்பா? தப்பு. ஒரு 3 விட்டோம், அந்த 3 வெளியே போட்டுக்கோ. இந்த 3 கேன்சல் பண்ணிட்டு இந்த 3 அப்படியே இருக்கும், வெளியே வந்துடும். சரி, இப்போ டாட் ப்ராடக்ட் எப்படி தெரியுமா பண்ணணும், ஐக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கணும், ஜேக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கணும், கேக்கு முன்னாடி மல்டிப்ளை பண்ணிக்கணும். புரியுதா? புரியலையா? +3 - 3 0 ஆகிடும். அப்போ 3/√19 தான் ஆன்சர். புக் பேக் செக் பண்ணு. ஆமா சார், 3/√19. காப்பி பண்ணிக்கோ. அடுத்த क्वेश्चन போடு. அடுத்த क्वेश्चन 15 தானே? find the shortest distance between the lines whose vector equations are. அது கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு அவனுக்கு. ஆமா சார், s+1 i. அதுல என்ன பண்ணணும் தெரியுமா, நீ i உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோ. i - ti வருமா? ஆமா சார். அடுத்து tj - 2j வருமா? அடுத்து 3k - 2tk வருமா? ஆமா சார். இப்போ i j k எல்லாம் தனியா எடுத்துக்கோ, t எல்லாம் தனியா எடுத்துக்கோ. i - 2j + 3k. t இல்லாதெல்லாம் தனியா எடுத்துக்கிறேன். ப்ளஸ் t எல்லாம் வெளியே எடுத்து t எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கிறேன். t எல்லாம் வெளியே எடுத்துக்கோ. -i இங்கே t இருக்கு, இதை எழுதிட்டுனா இங்கே t இருக்கு.
இதுலேருந்து டி வெளியே எடுத்தால் ப்ளஸ் ஜே வருமா? இங்கே டி இருக்குது, இதுலேருந்து வெளியே எடுத்தால் -2k வருமா? எனி டவுட்? சார் குழம்புதே சார், குழம்பு குழப்பமா இருக்கா? இப்போ நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகேவா? ஃபஸ்ட்டு ஐ ஓட ஐ டு டிஐ. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒன்றும் கிடையாது. ஐயை உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஜே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், கே ஓகேவா? இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறேன், ஐ இல்லாத டி இல்லாதெல்லாம் தனியாக எழுதிக்கிறேன், டி இருக்கிறதுலாம் தனியாக எழுதிக்கிறேன். டி என்ன இருக்கு இங்கே? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மைனஸ் என்னடா இது, -tj இருக்கா, ti இருக்கா, அப்புறம் -t, அப்புறம் எங்கே இருக்கு? இங்கே டி இருக்கு, அப்புறம் வேற எங்கே இருக்கு? tj இருக்கா? அடுத்து இங்கே டி இருக்குது, இங்கே டி இருக்குது, வேற எங்கே டி இருக்கு? இங்கே டி இருக்கா? -2tk. இதில் என்ன டவுட் இருக்கா? இல்லை சார். சரி, இப்போ என்ன பண்ணுற, டி இல்லாததுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. டி இருக்கிறதுல டி எல்லாம் வெளியே எடுத்துரு. -i j -2k. எனி டவுட்? இப்போ இது வந்து பாயிண்ட்டு, இது லேம்டா மாரி நினச்சிக்கோ, இது வந்து டைரக்ஷன், இதுதான் ஃபஸ்ட்டு லைன். அதேமாதிரி என்ன பண்ணுற, செகண்ட் லைனை எஸ்ஸை வெளியே எடுத்துகிட்டு நீ செகண்ட் லைனில் மேக் பண்ணுற. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறியா? ஓகே. கண்டுபிடி பார்ப்போம், பொறுமையாக போடு.
அது சார் ஆ சார் இதில் பாருங்க சார், இது மேக்னிடியூட் போட்டேன், ம் B1 கிராஸ் B2 போட்டேன். லாஸ்ட் நம்பர் தான் சார் போட முடியும். எது போட முடியல? எது போட முடியல? சப்ஸ்டிட் பண்ணுறது. சப்ஸ்டிட் பண்ணுறது தெரியலையா? சப்ஸ்டிட் பண்ணுறது. சரி, B1 கிராஸ் B2 என்ன வந்துச்சு சொல்லி போடலாம். B1 கிராஸ் B2 வந்து 2i கேப் மைனஸ் 4j கேப். ஒரு நிமிஷம் இருக்கு. சொல்லுப்பா, B1 கிராஸ் B2 என்னப்பா வந்துச்சு? 2i கேப். ஆ 2i கேப் சார். ஆ 2i கேப் சார். 2i மைனஸ் 4j ஆ மைனஸ் 3j. சரி, செக் பண்ணுறேன். எஸ்ஸுக்கு பக்கத்தில் 1 வரும். எஸ்ஸுக்கு பக்கத்தில் அப்புறம் 2 வரும். எஸ்ஸுக்கு பக்கத்தில் அப்புறம் -2 வரும். அப்போ போட்ட அப்படின்னா I J K -1 1 -2 1 2 -2 -2 -2 +4 -j +2 +2 -2 -1 -3 -4 கரெக்டாக போட்டேன். A2 - A1 என்ன வந்துச்சு? சார் A2 மைனஸ் A1 A2 மைனஸ் A1 வந்து இந்த இடத்துல 1 வரும், இந்த இடத்துல -1 வரும். -2 -j1 1 0 வரும். ஃபர்ஸ்ட் 0 தானே? சார் ஃபர்ஸ்ட் I காம்பனன்ட் 0 தானே? ஐகோ மாட்டேன் 0 தானே? 0 30 சார். A2 வெக்டார் சொல்லு. A2 வெக்டாரை சொல்லு ஃபர்ஸ்ட் நீ. சார் A2 வெக்டாரா? தனியாக A2 வெக்டார் மட்டும் தனியாக கேட்குறீங்களா? I கேப் -j கேப் -k கேப். மைனஸ் A1 வெக்டார் சொல்லு. -A1 வெக்டார் வந்து I கேப் -2j கேப் +3k கேப். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணியா? பண்ணியா பண்ணலையா? பண்ண சார். I - I என்ன வந்துச்சு? 0 வந்திருக்குமே. இல்லை சார். I - I 0 I - I 0 சார். -j -2j அது வந்து கேன்சல் ஆனால் வெறும் j இருக்கும். அப்புறம் 3 அந்த கேஸ் சேர்த்தா 4kவா? ஆமாம். இப்போ என்ன பண்ணும், எல்லாத்தையும் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணும். சரி, இந்த B1 கிராஸ் B2க்கு மேக்னிடியூட் கண்டுபிடிச்சியா? அது கண்டுபிடிச்சேன். என்ன வந்துச்சு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் அது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 16 9 25 29 √29 வந்திருக்குமே. சரி, எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணு. D = மாடுலஸ் ஆஃப் B1 கிராஸ் B2க்கு என்ன வேல்யூ வந்துச்சு? டாட் A2க்கு வந்து 0, A2 - A1க்கு வந்து 0 j -4k. B1 கிராஸ் B2க்கு என்ன வந்துச்சு? 2i -4j -3k divided by √29. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா?
ஆமா சார். ஐக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு? ஐக்கு முன்னாடி என்ன இருக்கு? ஐக்கு முன்னாடி என்னப்பா இருக்கு? 2 சார். அங்க என்ன இருக்கு? அங்க 0. 2 மல்டிப்ளை பண்ணு. 0 பிளஸ் ஜேக்கு முன்னாடி இங்க என்ன இருக்கு? 4. அங்க என்ன இருக்கு? 1 மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 4. -4 வராதா சார்? அது ஆமா சார், -4. அடுத்து -3 into -4 plus 12. அவ்வளோதான். √29. 14ல் 4 போச்சுன்னா 8. அப்போ 8/√29 பின்னாடி இருக்கா பாரு. ஆமா சார். ஏன் நீ ஏன் போட மாட்டேறத? அது மட்டும் தான் சார் டிஸ்டர்ப் ஆயிடுது. போடலாம். சரி, மிஸ்லினியஸ் 5th கொஸ்டின் பாரு. மிஸ்லினியஸ்ல ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்ன இருக்கா பாரு. 4th கொஸ்டின் இருக்கு பாரு மிஸ்லினியஸ்ல. ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இருக்கா? 4th கொஸ்டின் பிட்வீன் லைன்ஸ். ஆமா சார். போடு. Beli, beli, beli.